Hi, வணக்கம். Next நம்ம பார்க்க போகிறது exercise number 7. On 1st April 2018, Shubha started her business with a capital of rupees 1,20,000. She did not maintain proper book of accounts. Following particulars are available from her books. As on 31st 3 2019. Particulars bank overdraft 50,000, debtors 1,80,000, bills receivable 70,000, computer 30,000, machinery 3 lakh, stock in trade 1,60,000, creditors 90,000, bills payable 2,40,000, cash in hand 60,000. During the year she withdrew 30,000 for her personal use. She introduced further capital of 40,000 during the year. Calculate her profit or loss. On 1st April 2018, Shubha started her business with a capital. சுபாங்கிறவங்க 1st April 2018 வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1,20,000ங்கிற கேபிட்டலோடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களால சரியாக வந்து என்னது ஷீ டிட் நாட் மெயின்டைன் த ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அவங்களால ப்ராப்பராக புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ண முடியல. ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் ஹேர் புக்ஸ். ஆனால் அது அவங்க பர்டிகுலர்ஸ் வந்து சிலது கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக வித்ட்ரியூ அப்படிங்கிறது ட்ராயிங்ஸ். இப்போ பர்சனல் யூஸுக்காக எடுத்தால் நம்ம ட்ராயிங்ஸ் போடுவோம். ஸோ இன்ட்ரடியூஸ் அடிஷ்னலாக ஃபர்தர் கேபிட்டல் வந்து 40,000 அவங்கள்ட்ட இருக்குது. அதில் ப்ராஃபிட்டாக லாஸானு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ சம்மு பார்த்தாச்சு. இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 7ல் சொல்யூஷன். In the books of Shubha statement of affairs as on 31st 3 2019. Liabilities, assets, amount. Liabilities ஃபஸ்ட்டு அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேங்க் ஓவர் டிராஃப்ட் 50,000. நெக்ஸ்ட்டு டெட்டாஸ் வந்து 1,80,000. இப்போ சம்மில் வந்து எந்தெந்த சைடு வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். பேங்க் ஓவர் டிராஃப்ட் லயபிலிட்டி சைடு, டெட்டாஸு அசட்டு, பில்ஸ் ரிசீவபிள் அசட்டு, கம்ப்யூட்டர் அசட்டு, மிஷினரி அசட்டு, ஸ்டாக் இன் ட்ரேட் அசட், கிரெடிட்டார்ஸ் லயபிலிட்டி, பில்ஸ் பேயபிள் லயபிலிட்டி, கேஷ் இன் ஹேண்ட் லயபிலிட்டிஸ். இப்போ பேங்க் ஓவர் டிராஃப்ட் அதில் 50,000, கிரெடிட்டார்ஸ் 90,000, பில்ஸ் பேயபிள் 2,40,000. இது liabilities. Assets, stock in trade 1,60,000, debtors 1,80,000, bills receivable 70,000, computer 30,000, cash in hand 60,000, machinery 3 lakhs. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இந்த சைடு தான் அதிகமாக வருது. மொத்தம் 8 lakh. இந்த 8 lakhலேருந்து இந்த 3 அமௌண்ட்டையும் 50,000, 90,000, 2,40,000 இது 3ஐயும் லெஸ் பண்ணால் 8 lakh. 2,40,000 இதோட போட்டால் 60 போட்டால் 3,30,000, 3,80,000 லெஸ் பண்ணால் 0, 0, 0, 0. இங்கே இதை பார்த்து இங்கேருந்து ஒன்று கடை வாங்கினா 10, 10ல் 8 போயிடுச்சுன்னா 2, இங்கே 7, 7ல் 3 போயிடுச்சுன்னா 4, 4,20,000. இதுதான் கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர். இப்போ நம்ம சம்மில் கேபிட்டல் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 4,20,000. இப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பர்டிகுலர்ஸு அமௌண்ட்டு, கேபிட்டல் அட் த எண்டு. கேபிட்டல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 4,20,000. ட்ராயிங்ஸ் அதில் வந்து வித்ட்ரா 30,000 ஃபார் ஹிஸ் பர்சனல் யூஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த 30,000 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 4,50,000. அதோட அடிஷ்னல் ஃபர்தர் கேபிட்டல் ஆஃப் இன்ட்ரடியூஸ்டுன்னு போட்டிருந்தாங்க 40,000. அடிஷ்னல் 40,000 வந்து லெஸ் பண்ணால் 4,10,000. அதுக்கு நேம் வந்து அட்ஜஸ்டட் ஒர்க்கிங் கேபிட்டல். லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் 1,20,000. இதுலேருந்து இதை லெஸ் பண்ணால் 2,90,000. அப்போ ப்ராஃபிட் ஃபார் த இயர்.
தேங்க்யூ.